ஹலோ மக்களே, உங்கள் அனிமி வரியான டாட்டேவில் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரைக்கிறேன். இன்றைக்கி டஞ்சன் ரீசெட்டுங்கிற மங்கோட சாப்டர் 118லேருந்து 120 இதுதான் உங்களுக்காக. வெள்ளமணிக்கார டீமேட்ஸ் எல்லாம் என்னது ஹீரோ தான் லீடராக இங்கே இருக்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட ஹீரோக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கப்பா, கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம பம்பு தந்துக்கிட்டு, மாஸ்டர் நீ இந்த பிளட் எல்லாத்தையும் நானே உங்களுக்கு கலெக்ட் பண்ணி தரேன், இவனை நான் என்ன கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க இருந்துக்கிட்டு கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயத்தில் கத்திட்டு கிடக்கிறான். நம்ம ஹீரோ இருந்துட்டு அது என்ன தேவை கிடையாது, இந்த வெள்ளை முடிக்காரங்கள்ல எனக்கு ஒரு விஷயம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவனும் நம்ம ஹீரோ பார்க்குறான். என்ன விஷயமா இருக்கும், ஏதாச்சும் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு நக்கில் ஒரு சிரிச்சுட்டு ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்க்குறான். வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட் எதை கட்டியிருப்பான், எக்கச்சக்கமான பிளாக் கேட் இருக்குது பார்த்தீங்களா, சேடோ கேட், அது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறக்கான என்ன. ஆனால் அது பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ விஷயம் கிடையாது. ஏன்னா அது யாராச்சும் பக்கத்தில் போனாலே போதும் பயந்தடிச்சிட்டு அப்படியே ஓடிடும். முக்கியமாக அது வெளிச்சம்னா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அது பிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும், அதுதான் நெருப்பு. அது அப்படி நெருப்பே வச்சுக்கிட்டு போனாலும் அது பயங்கரமாக அந்த அணைச்சிட்டு போக பக்கத்தில் இருக்கும்ல, பக்கத்தில் யாராச்சும் மனுஷன் இருந்தால் அது அப்படியே தெரிச்சு ஓடிடும். இருந்தாலும் இது பிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரே வழினா அது ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணு தானே. அது இந்த வெள்ளை முறிக்காரன் இருந்தால் நல்லா ஃப்ளேம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். உன்னால் ஃப்ளேம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம வெள்ளை முறிக்காரன் இருந்துட்டு ஆமாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கமாக சொல்லியிருப்பான். அது மட்டும் கிடையாது, மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, இது இவன் நீ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கானே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தயக்கமாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லைப்பா ஒரு சின்னதாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ என்னது கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ நம்ம முயல் வந்துட்டு மாஸ்டர் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இவனை கான்ட்ராக்ட் பண்ணி அடிமையாக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கெல்லாம் சரியான கண்டு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கான், என்னைய வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியாத டயத்தில் நம்ம அட்டாக் பண்ணி இவனை எப்பயாச்சும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு நினச்சிட்டு கிடக்கும்போது இப்போ என்னன்னா தன்னுடைய பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி இங்கே செத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ணியிருப்பான் ஃபயரை வச்சு. இதை பார்த்தோன்னா மற்ற பக்கத்தில் இருந்தவங்க பார்த்தீங்களா பாம்புன்னு சொல்லி முயலும் சொல்லி ரொம்ப பெரிய ஷாக்காகிருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னடா அவன் புஸ்குன்னு அட்டாக் பண்ணிட்டான், ஆனால் நம்ம ஹீரோ தான் அந்த கரடியோட ட்ரெஸ் போட்டிருப்பானே, அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலே போதும் மேஜிக் அட்டாக் எதுவுமே வேலை செய்யாது. இதை பார்த்தேன்னா பெரிய ஷாக்காக இருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணியும் அப்படியே எதுவுமே ஆகாமல் இருக்குது, ஆனால் சுற்றி இருக்காங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கே, இந்த ட்ரெஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடப்பாங்க. ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எங்கே உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்டே போய் கேட்குறாங்க. அது நம்ம ஹீரோ வந்துட்டு அது வேற ஒன்றும் இல்லைப்பா, இங்கே தான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். நம்ம முயல் இருந்துக்கிட்டு எப்பா கதை பேசுகிற நேரமாவது அதுவும் ப்ரமோட் பண்ணுற நேரமாவது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டேன். இதெல்லாம் பார்த்து அந்த வெள்ளை முடிக்காரனுக்கு ரொம்ப பெரிய சாக்கு இருக்கும். என்னது இந்தளவுக்கு ஜாலியாக பேசிட்டு கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ கோவத்தோடு வந்திருப்பான். நீ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை அட்டாக் பண்ண கொல்ல பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு முறைச்சிருப்பான் பாருங்க. வெள்ளை முடிக்காரங்கன்னா கொலை நடுங்கி போயிருக்கோம். இவனை நான் சாதுவான்னு நினச்சேனே, இவன் இந்தளவுக்கு பவராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் நடுக்கத்தோடையே அப்படியே தயக்கத்தோடு நின்றுட்டு கிடப்பான். ஆனால் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவனால் ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது. அதனாலேயே சரி உன்னால் எனக்கு ஒரு காரியம் உண்டு, அதனால் நான் கொல்ல மாட்டேன், அதுக்கு பதிலாக ஒரே ஒரு சுண்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். என்னது ஒரே ஒரு சுண்டு வரல் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 104 கூட பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி சின்னதாக ஒரே ஒரு சுண்டு தான் சுண்டியிருப்பான். அதுக்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை மணிக்கிறவன் பறந்து போய் விழுந்திருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோட பவர் அந்தளவுக்கு இருந்திருக்கும். என்ன அவன் ஒரே சின்னதாக ஒரு தரத்தின அதுக்கே இந்தளவுக்கு போயிட்டான் அப்படின்னு கேட்கும்போது அதே அவுட் சைடில் காமிக்கிறாங்க. இங்கே அந்த பொண்ணு எப்படியே உள்ளே வந்துருப்பாங்க போல இருக்குது, எல்லோரும் கூட்டி உள்ளே வந்துட்டாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா மீட்டெல்லாம் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். அதெல்லாம் யார் கேட்டிங்கன்னா நம்ம முயல் தான் எல்லாத்தையும் விற்றுட்டு கிடந்திருக்கோம். வாங்க 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 உங்கள் கிட்டே இருக்க எல்லா ஐட்டத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான மீட்டெல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம இன்னொருத்த வந்துட்டு அம்மா இதில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது நீ தானே அந்த இத்து பொண்ணை கையெழுத்து கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீ எக்ஸ்ட்ரா கையெழுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கிடப்பாங்க. அந்த சைடு அந்த பொண்ணையும் நம்ம முயல் பார்த்துருக்கோம். பார்த்துட்டு நம்ம இந்தாம்மா நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பொண்ணு நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குனா நம்ம சிங்கியும் இருக்கா பார்த்தீங்களா, அந்தளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கு. இந்த பொண்ணுக்கும் நம்ம கீரான்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீரா வந்துட்டு ஆமாம் நீங்கள் ஏன் இந்த ஹீரோக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முயலை கேட்கும்போது முயல் என்னன்னா அதை பற்றி கேட்காத, அது கடந்தக்கலாம், அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மீட்டு கொடுத்தாங்க, இது எல்லாத்தையும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கீரா பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதுனால அதே அளவுக்கு தான் அதனால முயலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆமாம் முடியே ஷார்ட்டாக இருக்குது, முன்னாடி லாங்காக இருந்துச்சு அப்படி கேட்கும்போது அதை வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. சுற்றி முற்றி பார்க்குது முயல். அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருந்தானே அவன் எங்கே ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீரா கிட்ட கேட்கும்போது கீராலாம் சொல்லியிருப்பானா, அதுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையில் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கமாக சொல்லியிருப்பா. ஓ அப்படின்னா நீ
உன்னோட பாய் ஃப்ரெண்ட் செத்தனால தான் உன்னோட முடிய கட் பண்ணிக்கிட்ட. அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லியிருக்கோம். சரி, சரி அதெல்லாம் விடுங்க. இப்படிக்கு உங்ககிட்ட இருக்க சரி அதெல்லாம் இப்போ விட்டுருங்க. உங்க ஆயுதத்த குடுத்துட்டு நீங்க நெறைய மீட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேகத்த பண்ண ஆரம்பிச்சுக்கும். அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா, வெள்ள முடிக்காரன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது என்ன மாதிரியான இடம்டா? பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கே! இந்த இடத்துக்கு நான் எப்புட்றா வந்தேன் அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி இறங்கி பார்த்துட்டு, சரி, சரி இது எந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம பின்னாடி பம்பத்து இருந்து, அதுவா உன்னைய நரகத்துக்கு நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பான். அது முடியே பக்கத்தில வந்துட்டு இனிமே தான் உனக்கான டார்ச்சர் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு கிடக்குமே. நம்ம ஹீரோ வந்து, "அவன நீ பயன்படுத்தாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பம்மத்துக்கிட்ட சொல்லியிருக்கோம். அது மட்டும் கிடையாது. "உங்க 2த்துக்குமே நான் ஒரு வேலை வச்சிருக்கேன். இது இப்போ வாங்க போலாம்" அப்படின்னு கேட்கும்போது, "இதுக்கு மேல எங்க போறோம்? இது பத்தாதா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லப்பா, இன்னும் பார்க்குறதுக்கு நெறையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "காய்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு மூவ் ஆகுங்க" அப்படின்னு சொல்லும்போது, கீழ இருக்க கொரில் எல்லாமே மீட் பறக்கிற பிரமிட் தானே, அதனால ஈஸியாவே மூவ் பண்ணிட்டு போய்க்கிட்டு கிடக்காங்க. இதெல்லாம் பார்த்து என்னது பிரமிட்டே மூவ் ஆகிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். அங்கே இருக்க மீனை பார்த்துட்டு, சரி இதான் நமக்கு சான்ஸ் இந்த மீனை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நெருப்பு பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அதை அடிச்சிருப்பான். அது என்னன்னா அழகாக மேகத்துல போய் மறைஞ்சிருக்கும். இதை பார்த்தோன்னே என்னுடைய நெருப்பு பவர் எங்கே போய் மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மண்டையில் ஒரு கொட்டு வச்சு கொஞ்சம் கம்முனே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க தான் ஆட்ஸாக நடந்துக்காதுன்னு சொல்லியிருந்தேன்ல, வாங்கலம்மா ஒரு வேலை இருக்குது அதை நீ தான் செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது, என்னத்த சொல்கிறான் என் கணக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு வேட்டையாடி இருப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிரமிட் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னே, இப்போ நமக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மணி எடுத்திருப்பான். அது பார்த்தீங்கன்னா, அந்த கேட் வந்திருக்கும். இந்த மணி இடத்துல அந்த கேட்டு வந்திருக்கும் தானே. அதனால் அதை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கேட்டு தானே தன்னுடைய நெருப்புன்னு பவரை ஈஸியாக அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிடந்திருப்பான். நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டு இருக்கும். அதெல்லாம் நான் பிடிக்கணும் அது மட்டும் சொல்லியிருப்பான். சரி அதெல்லாம் பிடிக்கணும்னு சரிதான். அதனால் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ ஒரு வழியா சொல்லிருவான். அதுவா அது நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுறீன்னா, உன்னுடைய ஃபயர் ஃபால் இருக்குது பார்த்தியா பவரு, அதை எடுத்து நீ என்ன பண்ணுறேன்னா, அப்படியே ஒன்றும் செய்ய தெரியாது. அந்த பிரமிட்லேருந்து நம்ம பிரமிட்டுக்கு, அதாவது அந்த கோபுரத்துலேருந்து நம்ம பிரமிட்டுக்கு ஈஸியாக அந்த ஃபயர் ஃபாலை வச்சுட்டு இருக்கிற எல்லாம் கட்டி கொட்டிருந்து இந்த பிரமிட்டில் சேர்க்குற. அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டோன்னே, என்னது நான் போய் அங்கே இருக்க எல்லாம் கேட்டு பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு இருந்திருப்பான். அப்போ நம்ம கீழே வந்துட்டு, என்னப்பா நம்ம மூஞ்சியை பார்த்தா நீ பயப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுண்டு வர வச்சிருப்பானே. இல்லை இது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சமாளிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு க்ரீன் கலர் ஆயில்மெண்ட் மாதிரி இருந்திருக்கும். அதை எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு கிடந்திருப்பான். என்னப்பா இது ஆயில்மெண்ட் இதில் இருக்குது, இதுனா எப்படி கிடச்சிச்சு, அதுவும் தேய்ச்சிட்டு கிடக்குற, என்ன இது யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைண்ணே, இது முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் ஒருத்தன் வந்து கிராஃப்டர் இருப்பான். அவன் தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஓ! அப்படின்னா உங்க டீம்ல ஒருத்தன் கிராஃப்டர் இருக்கான் இந்த மாரி ஆயில்மெண்ட் தயாரிக்கிறதுக்கு. சரி எனக்கு இப்போ ஒரு வேலை வந்துருச்சு. நான் இப்போதைக்கு கேப் வில்லேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட் யூஸ் பண்ணி இங்கே வந்திருப்பான். இந்த கேப் வில்லேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா 4, 5 வீடு கட்டிட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அதில லீடர் மாரி அவன் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்டுருப்பான். "நீங்க தான் இந்த ஆயில்மெண்ட் எல்லாம் தயாரிச்சீங்களா? அவன் அவன் யூஸ் பண்ணி நான் பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் எப்படி செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, என்னால எக்கச்சக்கமான அந்த ஆயில்மெண்ட் தேவையான எல்லா மெட்டீரியலும் எடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹெர்ப்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுக்க முடியும்னு சொல்லியிருப்பான். அப்படின்னா உன்னால ஹெர்ப்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அது தயாரிக்கிறவன் இன்னொருத்தன் தானே அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா என்னால ஹெர்ப்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும். மிச்சத தயாரிக்கிறதுக்கு இன்னொருத்தனுக்கு பவர் இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனும் சொல்லியிருப்பான். இங்கே வந்து இது பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்னத்த காமிச்சான்னு தெரியல. ரொம்பவும் ஷாக் ஆகியிருப்பான். அப்புறம் தான் காமிக்கிறாங்க. அது வேறு எதுவும் கிடையாது. அந்த ரெட் சில்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அவன் காமிச்சிருப்பான் கையோட. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கும். ஆகா இது ரெட் சில்லி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்டிருப்பான். ஆமாம்மா இது ரெட் சில்லி தானே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஏன்னா இதை சாப்பிட்டிங்கன்னா போதும் உங்ககிட்ட இருக்க பிளட் ஏதாச்சும் கம்மி இருந்தால் கூட அது உடனே கிளியர் ஆயிரும். உடம்புல ஏதாச்சும் காயம் இருந்தால் அதுவும் ஆறிடும். முக்கியமாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா மெடிக்கல் மாதிரி சம்மந்தப்பட்டது. எந்த அளவுக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்டதோ அந்தளவுக்கு ஆபத்து நிறைஞ்சிருக்கும். ஏன்னா இது முழுக்க முழுக்க பாய்சனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஹீரோ வந்து, அது என்ன பரவாயில்ல இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு கேட்டிருப்பான். இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது முழுக்க முழுக்க பாய்சனாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லியிருப்பாரு. அதை நம்ம கீழே வந்துட்டு, அது என்ன பிரச்சனையே கிடையாது, என்கிட்ட தான் என்னோட பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஈஸியாக அது கடிச்சிருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் பியூரிஃபிகேஷன் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி சாப்பிட்ருப்பான். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு பாய்சன் வேலை செஞ்சிருக்காது. இது சாப்பிட்டோன்னு பார்த்தோன்னா ரொம்பவும் ஆகா இது ரொம்ப ஸ்பைசியாக காரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு நினச்சிருப்பான். அது மட்டும் கிடையாது, இது நீ எங்கே கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயக்கத்தோடு கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம அவர் இருந்துக்கிட்டு, இது இல்லை இது செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிற இடத்துல தான் கிடைச்சி நிறையா கிடைக்கும் அந்த செகண்ட் ஸ்டேஜில் அப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நல்லா வச்சு போயிடுவான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து டேரக்டாக ஸ்டேஜ் 4க்கு தான் இருந்திருப்பான். அதனால் ஸ்கிப் பண்ணியிருப்பான் பாரு ஸ்டேஜ் 2 இதெல்லாம் சொல்லியிருப்பான்.
முன்னாடி உங்ககிட்ட இந்த மாரி நெறையா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோவும் அந்த கடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதில போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வெதை இருக்கும். இத வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம எக்கச்சக்கமா இதே மாரி சில்லி செடிய உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுருப்பான். இது மட்டும் கிடையாது, நீ இத பண்ணியிருக்க, அதுக்காண்டி உங்ககிட்ட எக்கச்சக்கமான இது வேணும்னு நீங்க வச்சுக்கங்க. எக்கச்சக்கமான மீட்ட குடுத்துருப்பான். இந்த மாரி ஆர்மர் எல்லாத்தையும் நெறையா குடுத்துட்டு, இது எல்லாமே உங்களுக்கு தான் கவலைப்படாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பான். இத நான் பார்த்தேன், நான் ஒரே ஒரு சில்லி தான் குடுத்தேன். அதுக்காக நீங்க இவ்வளோ பெரிய ஆஃபர் குடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நீ என்ன நெனச்ச? இத வச்சு எக்கச்சக்கமான பைசியான ஐட்டம்லாம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்பட்டுருப்பான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, தன்னோட நெருப்பவர வச்சுட்டு, அத அப்படியே விளையாட்டு காமிச்சுட்டு, இருக்கிற கேட்டு எல்லாத்தையுமே அந்த நம்ம ஹீரோ கட்டிருப்பான் பிரமிட்டு, அதுக்குள்ளே கொண்டு போய்க்கிட்டு இருந்துட்டுருப்பான். இதுதான் இவனுக்கு குடுத்த வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பாடு குடுத்துட்டு, "சரி உனக்கு குடுக்க வேண்டியதெல்லாம் குடுத்துட்டேன். இப்ப நம்ம உன்ன டேர்ன் பண்ண வேண்டிய நேரம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மணிய எடுத்திருப்பான். அந்த மணிய வச்சு தானே இருக்கிற எல்லாத்தையும் டேர்ன் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் பவரு. அது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இப்ப சக்சஸ்ஃபுல்லி 2வது ஷேடோ கேட்ட தயார் பண்ணியிருப்பான். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட 2 ஷேடோ கேட் இருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது 2 ஷேடோ அசிஸ்டன்ட் இருந்திருப்பாங்க. இது நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கும்போது முகில் வந்து கேட்டுருக்குங்க. "இதுக்கே எப்படி சந்தோஷப்படுற? இன்னும் நீ எக்கச்சக்கமான இத நீ எப்ப டைம் பண்ணுவ?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி, சரி எல்லாம் பொறுமையா பண்ணிக்கலாம்." ஏன் இப்ப பார்த்துட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் டக்குனு வேலை செய்றாங்க. அது என்னமோ 2 ஷேடோக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வேல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இந்த மாரி நான் எக்கச்சக்கமான இது ஷேடோவ நான் கண்ட்ரோல் பண்ணணும். நான் இப்ப என்ன தான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி இப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, முயல் வந்துட்டு, "நீயும் பார்த்து இந்த சிங்கம் மாரி சிங்கம் பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா கேட்டுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கும். அதே மாரி நீயும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது, "நீ நினைச்சிட்டு இருக்க சிங்கம் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியனு. நான் ஒரு மெஜிஷியன் கிடையாது. இருந்தாலும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். ஏன்னா சிங்கம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷேடோவ கண்ட்ரோல் பண்ணியிருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்ப 2 தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அதனால சிங்கத்து மாரியே இவனும் எக்கச்சக்கமா கண்ட்ரோல் பண்ணிருவான். நம்ம ஹீரோ இந்த சைடு வந்து பாருங்க வந்துட்டுது. "எனக்கு வில்லம்பு விடுறதுக்கு யார் கத்து தர்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருந்திருப்பான். அங்க இருக்கவன்லாம், "என்னால வில்லம்புனா எனக்கு தெரியாது. பக்கத்துல நின்னு எனக்கு குளோஸ் காம்பேட் தான் அட்டாக் பண்ண தெரியும். வில்லம்புனா விட தெரியாது." அப்படின்னு சொல்லி பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு, "சரி நம்ம சிம்மி வந்தா தான் கத்துக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, அங்க இருக்க நம்ம ஹீரோவும், "எனக்கு வில்லம்புனா நல்லாவே விட தெரியும். முக்கியமா நான் தான் பெஸ்ட்." அப்படின்னு சொல்லியிருப்பான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் முடிஞ்சிருக்கும். சரிங்களா மக்களே? மக்களே என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா லைக் பட்டன் தட்டி விடுங்க மக்களே. அப்பதான் என்னோட வீடியோ நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சரிங்களா மக்களே? டாட்டா பாய் பாய்.